எல்லாருங்க ஹாய் சொல்லுங்க அம்மா. எங்க ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு என்ன வீடியோண்டா, நான் அக்கா விட்டு போயிருந்தேன். நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி எங்கே நிற்கிறான் என்று கேட்டுக்கணும். அப்போ நான் அக்கா விட்டேன்னு சொல்ல சரி வாரம்னு சொல்லி வந்தவன். அப்போ வரும்போது ஃப்ரைட் ரைஸ் வேண்டிட்டு வந்தேன். சரி நான் அதே ஒரு நல்ல ஒரு ஃபுல் கட்டி போட்டு அப்புறம் என்ன போராக இருக்குது என்ன செய்யணும்னா அக்காடை பிள்ளையோடு நாங்கள் விளையாடி கொண்டு வந்துட்டு சரி பக்கத்து அக்கா விட்டு கிட்டேயா தான் குளம் இருக்குது, சரி அதுக்கு போயிட்டு வருவோமேன்னு சொல்லி கேட்க ஓகேன்னு சொல்லி திடீரெண்டு ஒரு பிளான் போட்டு கிளம்பிட்டோம். சரியான பசியில் வேறு இருந்தோம்மா. அப்போ ஃப்ரைட் ரைஸை கண்டோன்னு நல்ல வடிவாக வலித்து எல்லாமே ஃபுல்லாக க்ளீனாக சாப்பிட்டு போட்டு எங்களோட வீட்டு குட்டி அம்மாவையும் ரெடி பண்ணிக்கொண்டு இப்போ நாங்கள் பக்கத்தோட குளத்துக்கு தான் போகிறோம். என்னம்மா எங்க மாம்பழம் சித்தின மாம்பழம் ஆட்ட மாம்பழம் திட்டிண்டு ஹாய் சொல்லுங்க எல்லாருங்க ஹாய் சொல்லுங்க அம்மா. அவ்வா துளசி சொல்லுங்க துளசி. குழந்தைகளோட மழலை மொழி எப்போவுமே அழகுதான். அவை என்னத்தை கழிச்சாலும் அவை சரியோ புளியோ அதை ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி அவள் நாங்கள் ஏன் கூட்டிகிட்டு போகணுமெண்ட எங்களுக்கு ஒரு ஃபன் இருக்குன்னு தானே. அவளோட கதை அவளோட விளையாட்டு எல்லாத்தையும் ரசித்து கொண்டு கழிச்சு கொண்டு நாங்கள் குளத்துக்கிட்டே வந்துட்டோம். இப்போ சரியான வெயிலுன்றனால குளத்துலையெல்லாம் நல்லாவே தண்ணி வற்றிட்டு அதனால் அந்த கரையிலையெல்லாம் தாமரை பூக்கள் எல்லாம் பூத்து காஞ்சு அந்த சீட்ஸ் எல்லாம் நல்லா விளைஞ்சி போயிருந்திருக்கும். அப்போ நாங்கள் அதெல்லாம் பிடுங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஆனால் பெருசாக ஒன்றுமே கண்ணு கட்டுற தூரத்தில் எந்த வித காஞ்சி போய் அப்படி ஒன்றும் இல்லை. சரி என்று பார்த்தா உள்ள கிட்ட போய் பார்க்க அதில் ஒன்று இருந்துச்சு. சரி அதை எப்படியாவது பிடிங்கிடலாமே பக்கத்தானே இருக்குன்னு சொல்லி சேறு சக்கலாக தான் இருந்தது. சரி வெட்டி எப்படியாவது அதை பறிச்சிடலாம்னு சொல்லி நான் தான் துணி இறங்கிட்டேன். கஷ்டப்பட்டு காலெல்லாம் சேறு பிறள இறங்கி ஒரு மாதிரி எட்டி பிடுங்கி பார்த்தா அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அது ஃபுல்லாகவே என்னென்னு சொல்கிறது, அதுக்கு நெத்தி இல்லாமல் அப்படித்தான் இருந்தது. நான் இது மிருக்கு மட்டும் தான் பார்த்தேன், பட் நெத்தி இருக்கையில் புஷ்ஷன்னு ஆகிட்டு சரி நீ என்ன செய்கிற விட்டுட்டு அங்கால கொஞ்சம் தூரத்தில் போனால் இருக்குமேன்னு சொல்லி அங்கே தூரமாக போக தொடங்கிட்டோம். இந்த குளம் எங்களோட அக்கா வீட்டு பக்கத்தில் இருக்கிறபடியே நாங்கள் கூட அடிக்கடி வாடுறது வழக்கம். இப்போ வேண்டியில் ஒவ்வொரு முறையும் மழை சீசன் முடிஞ்சு எல்லாம் வெயில்களுக்கு ஆரம்பிக்கும் போது ஈவினிங் டைமில் இப்படி ஏதாவது வேண்டிட்டு சாப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு போவாங்க. இந்த குளத்தோட 2 சைட்டுமே 2 கோயில் இருக்குது. நான் கை காட்டுற நீரில் முருகன் கோயில் இருக்குது, மற்ற சைட் சிவன் கோயில் இருக்குது. நாங்கள் போன டைம் பூசை நடந்து கொண்டு இருந்தபடியாக மணிச்சத்தம் கேட்டது. கையத்தா
நீங்கள் பார்க்குற இந்த மரம் இருக்குதான, மரம் இல்லை செடி. இந்த செடியில் வந்து இப்படி இந்த செடியை பிடிச்சி இழுத்தோம்னா ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும்போது நல்லா இருக்கும். கட கட கடன்னு ஒரு சத்தம் கேட்கும். இதோட பேர் என்னென்னு தெரியல. பிறகு இந்த மரக்கட்டில் ஏறி அப்படியே போய் அதில் கொஞ்சம் நேரம் சும்மா கழிச்சிட்டு சரி தூர இடத்து பார்த்தா அங்கால வந்து நிறைய பறவைகள் எல்லாம் வந்திருந்தது. நல்ல ஈவினிங் டைம் தானே, அப்போ நிறைய பறவைகள் அந்த மரங்களில் வந்து அடையிறதுக்கு வந்தது. அப்போ சரி அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி போனாங்க. இது இப்படி இழுத்தா ஒரு சத்தம் கேட்கும். இது இப்படி இழுத்தா அப்படியே அங்கே தூரம் பார்த்திங்கன்னா நாங்கள் வர பார்த்துட்டு அந்த பறவைகளெல்லாம் இந்த சத்தம் அதுகளுக்கு வந்து கலைய தொடங்கியது. அப்படியே கலைஞ்சு தூரமாக போய் ஒரு மரக்கட்டை ஒன்றில் வந்து எல்லாமே இருந்தது. சரி அதை பார்த்துட்டு நாங்கள் சரி அங்கே போவோம், அங்கே போய் அதை ஒரு கிளிப் ஒன்று எடுப்போம்னு சொல்லி அங்கே தூரமாக போயிட்டு இருந்தோம். அந்த அதுலேயே ஒரு தாமரை போயிருக்கு. நாங்கள் இப்போ எப்படிங்குவோம் அந்த சக்கலாக தான் இருக்கும் போல. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த மொட்டு மாதிரி இருக்குந்தானே தாமரைப்பூ, அதை எடுத்து இப்படி செஞ்சால் வந்து அழகாக விரிஞ்சிடும். அப்போ நானும் சரின்னு சொல்லி செய்து பார்த்தேன். பட் விரியையில் கொஞ்சம் இதழ்கள் வந்து உதிர்ந்து விழுந்துட்டுது. பிறகு திருப்பம் செய்து பார்த்தேன். அப்போயுமே மறுபடியுமே அந்த இதழ்கள்லாம் கொட்டுது. சரியென்று அந்த கடைசியில் உள்ள இதழ் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த மாலை கட்டின்னு தானே எல்லாமா தாமரைப்பூ மாலை, இந்த என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி டைம்லையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தாமரைப்பூடைய இதழ்களை வந்து ஒரு முக்கோணி மாதிரி மடித்து செய்து அதை வந்து கோத்து கட்டி விடும். நல்ல வடிவாக இருக்கிறது. சரி இங்கே தானே எங்களுக்கு ஒரு தாமரைப்பூ சிக்கிட்டே, அப்போ அதை மடித்து பார்த்தேன். அவ்வளவு நீட்டாக வரல. பட் கொஞ்சம் ட்ரை பண்ணால் ஓகே வரும்போன்னு தான் நினைக்கிறேன். தூரமாக பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் அப்புறம் அங்கே போகிறோம்னு சொல்லி அந்த பறவையெல்லாம் திருப்பி அங்கே கலைஞ்சிட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. ஈவினிங் டைமில் செம்ம காற்று வேறு, பார்க்கவே அவ்வளோ சன்செட். அப்பா
சொன்னேன் தானே தூரமாக நிறைய பறவைகள் இருக்குன்னு சொல்லி. சரி இந்த பறவைகளை பார்க்க போய் கொண்டு கேட்கல. அந்த இடத்துல வந்து தாமரையில் சீட்ஸ் எல்லாம் வந்து நிறையவே பிஞ்சாக இருந்தது. அப்போ நாங்கள் வந்து பிடுங்கி அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு கணக்கையில் ஒரு அளவு இருந்தது. ஏன்னா இப்போ இந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்து நிறைய ஆக்கள் எல்லாம் இருக்கணும். அப்போ குடியிருப்புகள் இருக்கபடி அவையெல்லாம் வந்து பிடுங்கி சாப்பிட்ருவோம் நம்ம. அப்போ அதனால் அந்த கரையில் வந்து இல்லை, ஆனால் தூரமாக வந்து ஓரளவு இருந்தது. அதுக்குள்ளே வந்து தண்ணி இருந்தது. ஸோ போக இல்லாமல் போயிட்டு கரையில் இந்த 1-2 பிடிங்கி நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். நான் சும்மா யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு கேட்க பார்த்தேன் ஒரு வீடியோவில். இந்த தாமரையில் நல்லா காஞ்ச சீட்ஸ் இருக்குது தானே, அது சூப்பர் மார்க்கெட், அமேசான் அந்த மாதிரி வெப்சைட்டுகள்லாம் விற்கிது. அப்போ அதை வேண்டி அப்படியே முன் பகுதியை வந்து சும்மா சிவரில் தேய்ச்சிட்டு சும்மா சின்ன சின்ன மக்கில் சின்ன தொட்டியிலெல்லாம் போட்டு வைக்கணும். அது நல்லா துளிர்றது. பிறகு அதை எடுத்து பெரிய ஒரு தொட்டியில் விட்டு தன்னம் நிறைய இலையெல்லாம் விட்டு நல்லா பூத்திருக்குது. ஆனால் நாங்கள் இதை மாதிரி இப்படின்னு ட்ரை பண்ணதில்லை. ஆனால் அதை பார்த்தா எனக்கே தெரியும், இதை எடுத்து நாங்கள் வச்சா எங்களோட வீட்டிலையும் வருமென்று சொல்லி. அப்புறம் ஒரு 6 மணி அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல சன்செட் நல்லா இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரி டைமில் வந்து சன்செட் இந்த இடத்துலேருந்து பார்க்குறது அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்க, நீங்களும் இவ்வளோ அழகாக இருக்கணும். அங்கங்கே பறவைகள் எல்லாம் பறக்க, தாமரைப்பூக்கள், தாமரையில் அந்த மாதிரி இருக்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த குளத்தில் அந்த மாடுகள் உழைக்கின மாதிரி ஒரு அடையாளம் இருக்குது, அந்த கிடங்கு மாதிரி. அந்த கிடங்கு மாதிரி ஒன்றுக்குள்ளே அந்த பழைய காலத்தில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்து இப்படி அலை மாதிரி வரும், அந்த மாதிரி ஒன்று அதுக்குள்ளே வந்து பறந்து ஒன்றுருக்கு. அது வந்து பூச்சியோ என்னவோ இல்லை. நான் சும்மா எடுத்தோட தண்டியால் கண்டி பார்த்தேன். அப்போ கூட ஒரு அந்த மாதிரி இந்த எப்படி எனக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதே தெரியலை. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அலை மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இது ஒரு இடம் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி இருந்தது. என்னவா இருக்குமென்று என்னால் கெஸ் பண்ணவும் முடியலை. நாங்கள் தூரமாக வந்த இடத்துல இந்த தண்ணி இல்லாத இடத்துல நிறையவே தாமரைப்பூக்கள் பூத்திருந்தது. இப்போ நடந்து போய் பிடுங்கக்கூடிய மாதிரி இருந்தது. நான் அப்போ சரின்னு சொல்லி அங்கே போய் நிறைய பூக்கள் பறிச்சிருந்தேன். அந்த மாலை ஹாட்ராக்கள் மடித்து இப்படியே கட்டினோம்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி போய் என்னால் 7 மணி அளவு எட்டக்கூடிய அளவான பூக்களை பறிச்சிட்டு வந்தேன் நான். இங்கம்மா மாம்பழம் இந்தா. இதெல்லாம் கொண்டு போவோம். நாங்கள் சின்ன வயசில் எல்லாம் இருக்கும்போது கோயில் திருவிழா டைமில் தாமரைப்பூக்கள் வரும். இல்லைன்னா வந்து ஸ்கூலில் யாராவது குளத்துக்கு எங்கேயா போய் நான் வந்து பறிச்சிட்டு வருவேணும். அப்போ அவையிட்ட வேண்டி இந்த மகரந்தம் இருக்குது தானே, அந்த மஞ்சளாக இருக்கிற அதை வந்து பிடுங்கி சாப்பிடுவோம். அதை விட அதுக்குள்ளே இருக்கிற போத்தல் மாதிரி குட்டி குட்டி சீட்ஸ் இருக்கும். அப்போ அதையெல்லாம் பிடுங்கி சின்னதாக சாப்பிடுவோம். அவ்வளோ விருப்பமாக இருக்கும். இன்றைக்கும் அதை கண்ட உடனே அந்த சின்ன வயசில் நாங்கள் பிடுங்கி சாப்பிட்ற மாதிரி தான் ஞாபகம் வந்தது. அப்படி சாப்பிட்னா அதே டேஸ்ட் அப்படியே இருந்தது. திரும்பாத, அங்கேயே வேற முதல் பார்த்த மாதிரி. அப்புறம் அந்த வியூவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த வியூவிலேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஜாலியாக ஃபன் பண்ணிடலாம். முடியும் இருட்ட தொடங்கிட்டு பிறகு
குடிச்சு கொண்டு அப்படியே திரும்ப காய்ச்சி கொண்டு அப்படியே எங்களோட வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் குளம் பார்த்துட்டு திரும்ப வரும்போது இருந்த சன்செட் வியூ வந்து ஃபுல்லாகவே நான் கேப்சர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.